ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2024க்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வருமான வரியில என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்ல. ஒரு சில மாற்றங்கள் மட்டுமே பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7,75,000 வரைக்கும் வரி கட்ட அவசியம் இருக்காது அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியா மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படக்கூடியது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். இது பலருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. முதல்ல பார்க்கும்போது இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரியில என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றதுல 2010ஆம் ஆண்டு நம்ம ஒரு சொத்து வாங்குறோம். 2024ல அந்த சொத்தை விற்கிறோம். அதுல ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம ஒரு டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அந்த டாக்ஸ்ல என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு ப்ராஃபிட்டுக்கு ஒரு வரியை கட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதை விட இப்ப அதிகமா வரி கட்ட போறீங்களா அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமான கேள்வி. உதாரணமா சில உதாரணங்களை உங்க கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். 2010ஆம் ஆண்டு 20 லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சொத்தை நீங்க வாங்குறீங்க. அதை 2024ல 50 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்க. இதோட நிகர லாபம் அப்படின்னு பார்க்கும்போது 30 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த 30 லட்சம் ரூபாய்க்கு ஏற்கனவே இருந்த முறையில எப்படி வரி கட்டியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த 30 லட்சம் லாபத்தையுமே அதுக்கு நேரடி வரியா நம்ம இது வரைக்கும் கட்டினது கிடையாது. இண்டெக்ஸ் பண்ணி அதனுடைய வேல்யூவை குறைச்சு அந்த வேல்யூல இருந்து 20% நம்ம வரியா கட்டிட்டு வந்தோம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல ஒரு நீண்ட காலத்துல நம்ம ஒரு சொத்தினுடைய ப்ராஃபிட்ல அந்த வகையில பார்க்கும்போது எல்லா நம்பரையும் இந்த வரக்கூடிய ப்ராஃபிட்டை இண்டெக்ஸ் பண்ணுவோம். எப்படி அதனுடைய வேல்யூவை குறைப்போம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸினுடைய வேல்யூ அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த குறியீடு எண் வந்து ஒரு வருஷத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இது எதன் அடிப்படையை சார்ந்ததுன்னா 2001 2002ல இதனுடைய வேல்யூ காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸனுடைய வேல்யூ 100 இருந்துச்சு. இது படிப்படியா அதிகரிச்சு 105 109 113 117 அதிகரிச்சு 2024-25ல 363 அப்படின்ற வேல்யூல இருக்கு. இந்த வேல்யூவினுடைய அடிப்படையில நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை ரெடியூஸ் பண்ணி அதுக்கு டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த வேல்யூ எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. குறிப்பா இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை விற்கிறீங்க. இந்த பொருளுடைய விற்ற விலை நம்மளுடைய உதாரணப்படி 50 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருளை வித்திருக்கிறோம். அந்த பொருள் வாங்கின மதிப்பு அப்படின்னு பார்த்தா 20 லட்சம் ரூபாய். எந்த வருஷம் விற்கிறோம், விற்கும் ஆண்டினுடைய இண்டெக்ஸ் எண். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சேன் இண்டெக்ஸ் வேல்யூ நம்பர் இருக்கு. அதுல நீங்க எந்த வருஷம் விற்க போறீங்க, இப்ப 2024ல விற்க போறீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதே போல எந்த வருஷம் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குனீங்களோ அந்த வருஷத்துக்கான இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணி என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்களோ அதோடைய பெருக்கி விற்ற விலை கூட மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூக்கு தான் 20% வரியை நம்ம வந்து கட்டுறோம். இப்போ நம்மளுடைய கணக்குப்படி விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை 2024ஆம் ஆண்டின் இண்டெக்ஸ் எண் 2010ஆம் ஆண்டின் இண்டெக்ஸ் எண்ணை நம்ம ஒரு தோராயமா வச்சுக்கிறோம். 2010ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், 24ல வந்து அதை விற்கிறோம். 20 லட்சமுக்கு வாங்கி 50 லட்சம் விற்கிறோம். பார்க்கலாம். இப்போ இதனுடைய அடிப்படையில் விற்ற விலை வாங்கிய விலை 2024 இண்டெக்ஸ் எண் 2010ஆம் ஆண்டின் இண்டெக்ஸ் எண் அடிப்படையில் பார்க்கும்போது 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்திருக்கோம். வாங்கிய விலை 20 லட்சம் ரூபாய். ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி 2024ஆம் ஆண்டின் இண்டெக்ஸ் எண் 363, 2010ஆம் ஆண்டின் இண்டெக்ஸ் எண் 167. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி பார்க்கும்போது 43,47,305 ரூபாய் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. இதை விற்ற விலை 50 லட்சத்துல இருந்து மைனஸ் பண்ணும்போது நீண்ட கால மூலதன ஆதாய மதிப்பா 6,52,695 ரூபாய் மட்டும் தான் நம்ம வேல்யூல எடுத்துக்கிறோம். அதாவது 30 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்டை ரெடியூஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலாவை போட்டு 6,52,695க்கு நம்ம எடுத்துட்டு வரோம். இந்த ப்ராஃபிட்ல இந்த நீண்ட கால ப்ராஃபிட்ல 20% வரியா இதுவரை கட்டி கொண்டிருந்தோம். இதுல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இந்த நீண்ட கால மூலதன ஆதாய வரி 20% இருந்துச்சு. இதுவரை விதிக்கப்பட்ட வரி அது. அதுல 6,52,695 நம்ம வேல்யூ எடுத்திருக்கோம். அதுலோட 20% அப்படின்றது 1,30,539 ரூபாய். இந்த கணக்கு எல்லாமே தோராயமா போடப்பட்ட ஒரு கணக்கு, ஒரு புரிதலுக்காக போடப்பட்ட கணக்கு. உங்களுடைய சொத்து மதிப்புல நீங்க இந்த வேல்யூவை அப்ளை பண்ணி பார்க்கும்போது, இந்த ஃபார்முலால இந்த வேல்யூ வச்சு அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான லாப மதிப்பு என்ன அப்படின்றது வரும்.
இப்போ இதுல என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல இதுவரை இதுக்கு முன்னாடி கட்டியிருந்த வரி 1,30,539 இருக்கக்கூடிய பட்சத்துல இதுல இந்த 2024 பட்ஜெட்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 20% இருந்ததை 12.5% குறைச்சிருக்காங்க. ஆனா எப்படி குறைச்சிருக்காங்க அப்படின்னா பார்க்கலாம். 2024-25 ஆண்டு பட்ஜெட்டின் படி மொத்த லாபத்துல 12.5% வரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்ம இண்டெக்ஸ் பண்ணி ஒரு வேல்யூ எடுத்துட்டு வந்தோம் 6,50,000 சம்திங். ஆனா மொத்தமா 30 லட்சத்துல இருந்து 12% வரியை இனிமே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மொத்த வேல்யூ 30 லட்சமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய சொத்து மதிப்பு ஒரு 10 லட்சமா இருக்கலாம், 12 லட்சமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அதுல 12.5% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 3,75,000 ரூபாய் வரியை கட்ட வேண்டிய நிலை இப்போது இருக்கிறது. இதுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். பழைய வரிக்கும் புதிய வரிக்குமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, பழைய வரியின் முறையின்படி 1,30,539 ரூபாயும், புதிய வரிமுறைப்படி 3,75,000 ரூபாயும் கட்ட வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2,44,461 ரூபாய் வித்தியாசம் இதுல இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். இது நாங்க போடப்பட்ட ஒரு தோராயமான ஒரு கணக்கு. 20 லட்சம் ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், 50 லட்சத்துக்கு விற்கிறோம், 30 லட்சம் ப்ராஃபிட்னா எப்படின்னு சொல்லி. ஆனா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூவை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய வரி எப்படி இருக்கு, புதிய வரி எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இதுல இந்த கேபிட்டல் கெயின் அக்கவுண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க இந்த மொத்த 30 லட்சத்தையுமே எடுத்துட்டு போய் அந்த அக்கௌண்ட்ல போட்டிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு 2 ஆண்டு காலத்துக்கு டாக்ஸ் இல்லை அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு. 3 வருஷம் லாக்இன் பீரியட் போட்டு அந்த 3 வருஷம் வட்டி வரும். அந்த வட்டிக்கு மட்டும் நீங்க வரி கட்டினா போதுன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா 2 வருஷத்துக்குள்ள ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் அப்படின்ற சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த வரியை கட்டாம எப்படி வேற ப்ராப்பர்ட்டி வாங்குறது அப்படின்னு. ஆனா அந்த பணத்தை எடுத்து நீங்க செலவு பண்ண தான் போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த வரியை கட்ட வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்கிறது. இதுல ஒரு பெரிய சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல என்ன பாசிட்டிவா சொல்லப்படுது அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் விலை மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு மாதிரி இருக்கும், மயிலாடுதுறையில் ஒரு மாதிரி இருக்கும், மதுரையில் அழகர் கோயிலில் ஒரு மாதிரி. இந்த நிலத்தினுடைய இந்த சொத்தினுடைய மதிப்பு அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய 400 மாவட்டங்கள்லையுமே இது வேறுபட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில இந்த இண்டெக்ஸை பொருத்தி பார்க்க முடியல. இந்த 2001 21 வரைக்குமான காலகட்டம் 2000க்கு முன்னாடி இருக்கக்கூடியதுக்கு இண்டெக்ஸ் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொருந்தாத இண்டெக்ஸை நாங்கள் மொத்தமாக டிசால்வ் பண்ணுறோம், அப்படியே டோட்டலாக இருக்கிற ப்ராஃபிட்லேருந்து 12.5% வரியை நீங்கள் கட்டணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெவ்வேறு இடங்களில் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில் இனிமேல் மாறாமல் எல்லாருக்குமே 12.5% தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது சிலருக்கு லாபமாக இருக்கலாம், சிலருக்கு நெகட்டிவாக கூட இருக்கலாம். இது குறித்து நம்முடைய பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே போல் ரியல் எஸ்டேட் தொழிலில் இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடும் அப்படின்றதையும் கேள்வி எழுப்பப்படுது. இப்போ 30 லட்ச ரூபாய்க்கு நான் 12.5% டாக்ஸ் கட்டணுமா, இல்லை 20 லட்ச ரூபாயை நான் அக்கௌண்ட்டில் வாங்கிக்கிறேன், 10 லட்ச ரூபாயை பணமாக வாங்கிக்கிறேன்னு ஒருவேளை ஏமாற்றம் செய்து விடுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. அது குறித்தான சந்தேகத்தையும் நாம் பார்த்து விடலாம்.